பிரித்தானியாவில் வசிக்கும் வீட்டு உரிமையாளர்களுக்கு ஒரு முக்கிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாக குறைந்து வந்த அடமான கடன் வட்டி விகிதங்கள் மீண்டும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். குறிப்பாக இந்த வாரம் இங்கிலாந்து வங்கி மேற்கொள்ள உள்ள வட்டி விகித தீர்மானம் மிகவும் கடுமையானதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அண்மையில் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழல் மற்றும் கடந்த வாரம் பிரித்தானியாவின் பணவீக்கம் 3.3% உயர்ந்துள்ளமை இதற்கு முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகின்றன. ஏற்கனவே நேஷன் வைட், ஹாலிஃபாக்ஸ், டிஎஸ்பி மற்றும் ஸ்டாண்டர்ட் போன்ற வங்கிகள் வட்டி விகிதங்களை குறைத்திருந்தாலும் அந்த நிலைமை எந்த நேரத்திலும் மாறக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதியியல் நிபுணர் ரேச்சல் ஸ்பிரிங்ஆல் கூறுகையில், தற்போது கடன் பெறுநர்கள் ஒரு தர்ம சங்கடமான நிலையில் உள்ளனர். குறைந்த வட்டியில் இப்போதே ஒப்பந்தம் செய்வதோ அல்லது இன்னும் வட்டி குறையும் வரை காத்திருப்பதோ என்பதில் பெரும் குழப்பம் நிலவுகின்றது என தெரிவித்துள்ளார். சந்தை ஸ்திரமற்ற நிலையில் இருப்பதால் வங்கிகள் குறுகிய காலத்திற்கு வட்டி விகிதங்களை மிகவும் குறைவாக வைத்திருக்க விரும்பாது. இதனால் பேஸ் ரேட் டிராக்கர் முறையை பயன்படுத்துபவர்களுக்கு சற்று ஆபத்து ஏற்படலாம். எனவே ஏர்லி ரீபேமெண்ட் சார்ஜ் இல்லாத திட்டங்களை தெரிவு செய்வது புத்திசாலித்தனமானது என நிபுணர்கள் ஆலோசனை வழங்குகின்றனர். மேலும் புதிதாக வீடு வாங்குபவர்கள் இப்போதே ஒரு வட்டி விகிதத்தை உறுதி செய்து பின்னர் வட்டி குறைந்தால் அதற்கேற்ப மாற்றிக்கொள்ளும் வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள்.